எனக்கு அருமையானவர்களே, நம்மை பாதுகாத்து பராமரிக்கும் அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். என் பிள்ளைகள் ஒரு நாளும் தீங்கிற்கு இரையாகக்கூடாது. என் பிள்ளைகள் வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பத்தோடு உங்கள் மீது தம் கண்களை வைத்து உங்களை பராமரிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். சங்கீதம் 121:8 வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், என்றென்றைக்கும் காப்பார். உங்கள் ஆத்துமாவை காப்பார், உங்கள் சரீரத்தை காப்பார், உங்கள் குடும்பத்தை காப்பார், உங்களுக்கு உரியதை காப்பார். அதை நம்புங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இருக்கும் அருள்நாதரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு செகண்டும் நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உரியதை காப்பாற்றுவார், உங்களையும் காப்பாற்றுவார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். ஒரு பிசாசின் தீங்கும் ஒரு சோதனைக்காரனுடைய சூழ்ச்சியும் உங்களை மேற்கொள்வதில்லை. அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார். சாபம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார். தைரியமாக இருங்கள். இயேசு அழைக்கிறார். பங்காளராகிய ஜப்லூன் என்ற ஒருவர் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். அவர் ஒரு நாள் இரவிலே தூர இடத்திற்கு தனிமையாக கார் ஓட்டி கொண்டு போனார். சுற்றிலும் பயங்கர இருள், எங்கு போகிறோம் என்றே தெரியவில்லை. அந்த நிலைமையில் பயங்கர தூக்கம் அவருக்கு. திடீரென்று தூங்கி விழுந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கரெக்டாக ஒரு ஃபோன் வந்தது. எடுத்து பேசினார் அவருடைய மனைவி சொன்னார்கள், நான் தூங்கி கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு சொப்பனம் இப்பொழுதுதான் வந்தது, உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடைபெறுவதாக நான் பார்த்தேன், எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே காரை நிறுத்துங்கள், இப்பொழுதே நிறுத்துங்கள் என்றார். நிறுத்தினார். நிறுத்திவிட்டு அவர் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிவிட்டார். அதற்குள் காலை வந்து விட்டது. காலை எழுந்து காருக்கு முன்னே பார்க்கிறார். பயங்கர ஆழமான பள்ளம். அந்த பள்ளத்தில் விழுந்திருந்தால் மரித்தே போயிருப்பார். சரியான நேரத்தில் ஆண்டவர் மனைவிக்கு சொப்பனத்தை காண்பித்து அவருக்கு வார்த்தையை கொடுக்கும்படி செய்தார், காப்பாற்றினார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். உங்கள் ஆத்மாவும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது. நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஏன் வாழ வேண்டும்? உயிரை மாய்த்து கொள்ளட்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆண்டவருக்கு நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பது அவருக்கு அவசியம், அவருக்கு அவசியம். யார் உங்களை தேடினாலும் தேடாமல் போனாலும் பரவாயில்லை, இயேசு உங்களை தேடுகிறார். என் பிள்ளை மூலமா இதை நான் உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும், என் பிள்ளை வாழணும், ஆகவே என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உங்களை காப்பாற்றுவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு உரியதை தருவார். பள்ளத்தாக்கிலே விழுந்து மாண்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து, அருமையான மனைவி, அருமையான கணவர், அருமையான பிள்ளைகள், அருமையான பெற்றோர் கொடுத்து தீர்க்க தரிசனமாக அவர்கள் மூலமாக பேசி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். தைரியமா இருங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். வாக்கியம் பெறுவீர்கள். God bless you. ஏசப்பா, உங்கள் பிள்ளைகளை பத்திரமாய் காப்பாற்றும். தூர இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும், படித்து கொண்டிருக்கும் குடும்பத்தினரை பத்திரமாய் காப்பாற்றும். காப்பாற்றும் அப்பா, காப்பாற்றும். அந்த இரத்தத்தை அவர் மீது நாங்கள் பூசுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் எல்லா நாளிலும் அவர்களை பத்திரமாய் காத்து குடும்பம் முழுவதிலும் ஒரு பாதுகாவலின் மறைவிலே இருக்கும்படி அருள் புரியும். மது பாதுகாவலின் மறைவிலே இருக்கும்படி அருள் புரியும். அவர்களை முத்தமிட்டு அணைத்து கொண்டு காத்து கொள்ளும் அப்பா. ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும். ஒருவராவது வழிவிட்டு போகாதபடி பத்திரமாய் இருக்கும்படி கிருபை செய்யும். வழி தவறவே கூடாது. ஆண்டவரே, உமது ஜீவன் இறங்கட்டும் அப்பா. அவர் வேலை செய்யும் ஸ்தலத்திலே தீங்கை கொண்டு வரும் மனிதர்களோ பிசாசோ அவர்களை தொட்டாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும் அப்பா. மந்திரங்களோ தொட்டாதபடி காத்துக்கொள்ளும் இயேசுப்பா. உமது ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.